வணக்கம் ஸ்ரீ காளியம் சனம் ஸ்ரீ காளியமே போட்டு நான் உங்கள் அன்பு வீடு அன்பு நண்பர் காட்டுகிறேன். நம்ம நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மீனராசி 2026 புத்தாண்டு பேச்சுக்கள். இந்த மீனராசிக்கு இந்த 7.5 சனி ஜென்ம சனி நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போங்க. நம்ம இப்ப அடுத்து பார்க்குற ராசிங்கிறது மீனராசிங்க. இந்த மீனராசி பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லை அது பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் உறவினர்கள் கூட எல்லாம் பார்த்து நம்மளுடைய வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. ஏன் வீடியோக்கு ஒரு மறக்காம லைக் பண்ணுங்க. புரியுதுங்களா? உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். என்கிட்ட ஜாதகம் இல்லை சார், டேட்டா பர்த்னா பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஜாதகமும் இல்லை, டேட்டா பர்த்தும் இல்லை சார்னா பெயராசி கூட நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு ஜோதிட ரீதியிலான தெளிவு வேணுங்க, ஜோதிட ரீதியிலான பரிகாரங்கள் வேணுங்கன்னா எந்த ஆலயம் போயிட்டு வழிபாடு பண்ணி வாழ்வில முன்னேறதுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி எப்ப வேணா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஜாதகம் பார்த்துக்கோங்க. சரி, மீனராசி. இந்த மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும்னா எப்பப்பா என்னங்க சொல்றது, 2023 எக்கச்சக்கமான கஷ்டங்கள். 2023 புத்தாண்டு ஏண்டா பிறந்துச்சும்பாங்க பாரு. ஏன்னா ஆடாத ஆட்டம் ஆடினார் சனி பகவான். ஏன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல அவர் வந்து ஆட்சியாகி 7.5 சனியா பிடிச்சு 7.5 சனியாக விரை சனியாக உட்கார்ந்துருக்கும் பட்சத்துல தனது சொந்த வீடு, தான் வீட்டுல நானே ராஜா நானே என்ன யாரும் கேட்க முடியாது இல்லையா என் வீட்டுல. சோ அப்படி ஆடாத ஆட்டம் ஆடிய சனி பகவான் இப்ப வந்து உங்களுக்கு வந்து குருவுடைய வீட்டுல ஜென்மத்துல வந்து உட்காரு. இந்த வந்து 2023 பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிவோர்ஸ். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அசிங்கம் அவப்பேர். சந்தேகப்பட்டாருங்க என் மனைவி என்ன பார்த்து, சந்தேகப்பட்டு என்னை விரட்டி விட்டாருங்க என் கணவர் என் மேல. ஏன்னா அப்ப ராகுவும் சரியில்லை, ராகுவும் உங்களுக்கு அப்போ சரியில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனியும் உங்களுக்கு விரைய சனியா உட்காந்துட்டாரு, ஆட்சியை உட்காந்துட்டாரு. உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப வந்து ஒரு புள்ள வீட்டுல இருக்கு, விளையாண்டுகிட்டு இருக்கு, நல்லா ஆவும் விளையாண்டுட்டு இருக்கு, சத்தம் போட்டுன்னு வச்சுங்க. அம்மா காது வந்து என்னப்பா சத்தம் பண்ண புள்ள என்ன பண்ண சேர்ந்து நம்ம சத்தம் போட மாட்டோம். அதே மாதிரிதான் சனி. ஏன்னா சனி உட்காருது குருவோட. சோ வீடு கொடுத்த குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற ஜூன் மாதம் 2026 உச்சம் ஆயிடும். அப்போ குரு உச்சமாய் தன் வீட்டை தானே பார்க்கும்போது சனியால எதுவுமே பண்ண முடியும். 7.5 சனிலேருந்து நீங்க 7.5 சனிலேருந்து மொத்தமா விடுதலாகி வெளில வந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ அன்பு மீனராசி நேயர்களை, பொறுமையும் தாய்மை உள்ளமும் கொண்ட மீனராசி என்பர்கள் வாழ்க்கையில எவ்வளவுதான் சவால்கள் வந்தாலும் எதுலையுமே மனம் தளராம எதிர்த்து எல்லாத்தையும் போராடி வெற்றி காணக்கூடியது மீனராசி. மீனராசி குருவுடையது இல்லைங்களா? பொறுமையும் அன்பும் நேர்மையும் நேர்மையான எண்ணமும் கொண்ட மீனராசி வந்து இந்த காலம் நல்ல காலமா இருக்குங்க. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய காலமா இருக்குங்க. இந்த காலத்தை தவற விட்டுறாதீங்க. 2022, 23, 24 இந்த ஆண்டுகள்ல நீங்க பட்ட துயரங்கள் எல்லாத்துக்குமே நல்ல காலம், நல்ல விமோச்சனம் இந்த ஆண்டுல இருக்குங்க. அப்போ நல்ல விஷயம் சொல்ல போறேன் இல்லைங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருந்து லிங்கை மறக்காம ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ மீனராசிக்கு சனி ஜென்ம சனியா இருக்கார். யாரோட வீட்டுல? குருவோட வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. இவர் 2.5 வருஷத்துல உட்காந்துட்டு 6 மாசம் முடிஞ்சு போய் இன்னும் 2 வருஷம் உட்காந்துருக்க போறாரு. புரியுதுங்களா? சரி, இது வரைக்கும் குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல தன் சுகஸ்தானத்துல குரு பகவான் இருந்துகிட்டு இருந்தாரு இல்லைங்களா? தன் சுகஸ்தானம் இருந்த குருன்னா நம்ம வாய்ப்பை தேடி போய்கிட்டே இருப்போம். வேலையை தரணும்னா வேலை தேடிக்கிட்டே இருப்போம். வேலை ஒன்றும் பெருசாக கிடைக்கலையே, எனக்கு வாய்ப்புகள் இல்லையே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே வாய்ப்புகளை கொடுப்பதற்கு இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு வரும். 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் தன் சுகஸ்தானத்தை குரு வந்து அமரும் போது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தான வகையில குரு நல்ல நிலையில அமரும் போது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மீனராசிக்காரங்க குழந்தை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் குரு கொடுக்கக்கூடியது வாரிசு. புரியுதுங்களா? புத்திர பாக்கியம். இந்த புத்திர பாக்கியத்தை குரு பகவான் ஃபர்ஸ்ட் கொடுப்பார். 2வது குரு உச்சமான குரு. உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். இதுவே தன்னம்பிக்கை இல்லையா? தன்னம்பிக்கைகள் வரும், வாய்ப்புகள் வரும். வேலையில இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்கும், தாயார் வகையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும், தன் உடல் ரீதியாக இருந்த நோய் நொடி பிணிப்பீடைகள் நீங்க போகுதுங்க. அதே மாதிரி வெளிநாடு போற வாய்ப்பு வரப்போகுது. யாரெல்லாம் விளையாடு எனக்கு தெரியும், நீங்க எல்லாமே வந்து பாஸ்போர்ட் போய் எடுத்து வச்சுக்கோங்க. விசா எப்ப வேணா வரலாம், டிக்கெட் எப்ப வேணா வரலாம். புரியுதுங்களா? வேலைக்கு வெளிநாட்டுல படிப்பு வெளிநாடு என்னெல்லாம் வெளிநாடு போன ஆசைப்படுறீங்களோ போயிட்டு வாங்க. அப்படி வெளிநாடு இல்ல சார் எங்க பாஸ்போர்ட் எதுவுமே வேணாம், அட்லீஸ்ட் வெளி மாநிலமாச்சு போயிட்டு வர வாய்ப்புகள் வரும். புரியுதுங்களா? சரி, குருவோட பார்வைகள். குருவோடைய முதல் பார்வை வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க போறாருங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார்
தகப்பன் இடஸ்தானமும் வந்து 9ஆம் இடம் தான். அப்போ தகப்பனாருக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்க போறீங்க. தகப்பன் உடல் பாதிப்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில முன்னேற்றம் கொடுக்கும். உங்களுடைய பாக்கியதை உயரும். உங்களுடைய பாக்கியதை உயர போகுதுங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு அந்த பாக்கியதை வேணும் இல்லைங்களா? சோ அந்த அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் இல்லைங்களா, இடப்பெயர்ச்சி இருக்க வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியான முன்னேற்றம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியா இந்த குரு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாருங்க. 11ஆம் இடத்தை குரு பார்த்தா என்ன சார் நடக்கும்? லாபாதிபதி தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்க, தனாதிபதி தனஸ்தானத்தை தனாதிபதி பார்க்கும். தனம் உயரும். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு சேமிப்பு, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார் ஒருத்தரோட ஃப்ரெண்ட காசு கொடுத்தேன் சார், அந்த காசு எனக்கு திருப்பியே கொடுக்கல சார், கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ரிட்டர்ன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து 11ஆம் இடம் இல்லையா, மூத்த சகோதரம் இல்லையா, சார் அண்ணன் கூட சண்டை சார், எனக்கு தம்பி கூட சண்டை போட்டு தம்பி என்னை பிரிஞ்சு போயிட்டான் சார். அப்போ மூத்த சகோதரன் வகையிலாக அந்த ஒரு சகோதரத்துவம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரியோர்களால் ஆதாயம் உண்டு. பெரியோர்களால் ஆதாயம் உண்டு. இந்த இடத்துல தூரதேச பிரயாண ஆதாயம் உண்டு. சேமிப்பு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கையில காசு வந்து நிற்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு. பெரியோர் மூலியமா ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை உயரக்கூடிய காலமா இருக்கு. அதே மாதிரி குரு உங்களுடைய ராசியை பார்க்கணும், உங்களுடைய உடம்பை பார்க்க. உடலை குரு பார்க்கணும். உடலில் இருக்கக்கூடிய தீயவைகள், நோய்கள், நொடிகள் அத்தனையும் விலகி விடுங்க. என்ன சார் சொல்றீங்க? நாமாங்க பொதுவா ஜென்மத்துல குரு வந்து அமர்ந்திருக்காரு இல்லைங்களா? ஜென்ம குருவாக இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, குரு வந்து பேச்சு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் குரு பேச்சு வரும். அது வரைக்கும் குரு நாங்க விடுதா இருப்பாரு. சோ வந்து பொதுவா சனி, ஜென்மத்துல சனி வந்து உட்காரும் போது தேவையில்லாத தீய பழக்கம் நம்மளே எடுத்துப்போம். தேவையில்லாத தீய பழக்கங்கள், ட்ரிங்கு, ஸ்மோக்கு, எக்கச்சக்கமான தீய பழக்கம் உள்ள வந்திருக்கிறது வாய்ப்பு உள்ளது. அந்த தீய பழக்கத்தை எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் அந்த தீய பழக்கம் உங்களுக்கு விடுவிச்சு விட்டுருவார். ஓகேங்களா சார்? பேட் ஹாபிட் மட்டும்தான் தீய பழக்கமா சார்? இல்லைங்க. வேலைக்கு போக நம்ம செல்ல பார்த்துட்டே உட்காந்துருக்கோம் மணிக்கணக்குன்னு, அதுவும் தீய பழக்கம் தான். வேலையை செய்ய படுத்து தூங்கிட்டே இருக்கமா, அதுவும் தீய பழக்கம் தான். ஒரு கணவன் தன் குடும்பத்தை பார்த்துக்கணும். ஒரு கணவன் தன் குடும்பத்தை பார்க்காம நம்ம பாட்ட சோம்பேறியா இருக்குமா, அதுவும் தீய பழக்கம் தான். நம்மளுடைய செயல்களை செய்ய விடாம தடுக்கக்கூடிய அனைத்துமே தீய பழக்கம் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ அப்படி இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு புரியுதா, நல்ல பழக்கத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி பாவம் விமோச்சனம். உங்களுடைய அந்த சரீரம் சொல்ற உடலை அவர் பார்க்கிறார். ராசியை அவர் குரு பார்க்கும்போது குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆகும். புரியுதா? குரு சந்திர யோகம் எப்படி சார்? குருவோட வீட்டை சந்திரன் பார்த்தாலும் சரி, குருவோட அந்த நட்சத்திர பாதசாரத்துல குரு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எப்படி இது குரு சந்திர யோகம். அப்போ யோகமா இன்னொரு இடத்துல பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய குருச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்தின் பரிவர்த்தனை யோகம் தாங்க. பரிவர்த்தனை அது யோகம் தான். அப்ப எப்படி இருக்க போது பாருங்க, குருவோட வீட்டுல சந்திரன், சந்திரனோட வீட்டுல குரு. அப்படியே ரிவர்ஸ் எடுத்து போடுங்க. புரியுதா இல்லையா? அப்போ எப்படி இருக்க போகுது? 5ஆம் இடத்து அதிபதியும் ஆச்சு, ராசிநாதனும் ஆச்சு. புரியுதா? அப்போ என்ன நடக்கும்? செல்வ மழை பொழிய போகுதுங்க. காசு பணம் வரப்போகுதுங்க. உங்களை அசிங்கப்படுத்தின எல்லாருமே உங்களை தேடி வந்து நான் பண்ணது தப்புதான்னு உங்கள்கிட்ட சாரி கேட்க போறாங்கங்க. வாழ்க்கையில முன்னேற்ற கதவு இருக்கு. வசந்த காலம் வீச போகுது. கடந்த 3 வருஷமா பட்ட கஷ்டம் எல்லாம் தெரிச்சு ஓடி நல்லது நடக்க போகுதுங்க. சுபகாரியம் நடக்க போகுதுங்க. வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுதுங்க. மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. எப்போதுமே நம்ம வந்து துயரத்தை அதிகமா ஷேர் பண்ண மாட்டோம், மகிழ்ச்சி தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்ப 4 பேர்ட்ட நம்மளோட சந்தோஷத்தை ஷேர் பண்ண போறேங்க. எப்படி நம்மளோட சந்தோஷத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ண போறீங்க? எப்படி? நான் வந்து கார் வாங்கிட்டேன்ப்பா, நான் வீடு வாங்கிட்டேன்ப்பா, நான் வந்து புதுசா நான் வந்து வேலையில சேர்ந்திருக்கேன்ப்பா, வெளிநாடு போறோம்ப்பா, நம்ம 4 பேர்ட்ட சொல்லுவோம். அது மாதிரி உங்களோட சுப நிகழ்ச்சியில 4 பேர்ட்ட நீ ஷேர் பண்ற அளவுக்கு சுபம், சந்தோஷம், மகிழ்ச்சி, தனம் அனைத்தும் பெருகி கிடக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தபடியா சனியோட பார்வைகள் 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சகோதரன், இளைய சோதரன் வயல இந்த பிரச்சனை நீங்கிடும். என்ன சார் சனி பார்த்தா உருவாதுன்னு சொல்றீங்க? சனி குருவோட பார்வையில. புரிதா இல்லையா? குரு சனியோட பார்வையில 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துப்பாங்க. இவர் அவர் இவர் அப்படியே பார்த்துப்பாங்க. எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னா, ஏன்னா வந்து குருவும் சனியும் ஒரே வீட்டுல உட்கார போறாங்க. பரிவர்த்தனை யோகம் மாறுறாங்க இல்லைங்களா? ஒரே வீட்டுல 1-2 பேர் உட்காரும் போது நீ கெடுதல் பண்றியா, பண்ணாதப்ப நல்லது பண்ணுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி பரிவர்த்தனை யோகம் இல்லைங்களா? சோ அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது வந்து பார்வை குரு வந்து இங்க இருந்து
குரு வந்து கடகத்திலேருந்து மீனத்தை அவர் பார்க்கிறார். அற்புதம், அதி அற்புதம். சோ எது எப்படி நல்லா இருக்க போறீங்க. ஒரே ஒரு டிராபேக் தான் நான் சொல்றேன். என்ன டிராபேக் நான் சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, ராகு பகவான் நல்லா இல்லைங்க. ராகு பகவான் வந்து பார்த்தா 12ஆம் இடத்துல உட்காடுறாங்க. கேது பகவான் 6ல கேது ஜெயுங்க. உபஜய ஸ்தானத்துல பாவிகளுக்கு எல்லாம் ஜெயிச்சிருவீங்க கிட்டத்தட்ட. ராகு 12ல சார். 12ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் ஆச்சு சார். பாவிகள் இருக்கலாங்க, தப்பே இல்லை. ஆனா என்னன்னா இது வந்து கும்பத்தோட வீடு. புரியுதா? கும்ப வீட்டுல ராகு உட்காரு. குருவோட பாதையிலும் இல்லை. புரியுதா? குரு ஜூன் மாதத்துக்கு பிறகு குருவோட பாதை இருக்க போறது இல்லை. அப்ப என்னன்னா பழைய பிரச்சனைகளை தேடி இருப்பார். என்னைக்கோ நடந்துச்சு சார். 1960 நடந்துச்சு சார். 1980 நடந்துச்சு சார். நான் பிறந்தப்போ நடந்தது சார். அது இப்ப எங்கிட்ட தூரம். அப்போ பழைய பிரச்சனை எது இருக்குன்னா இப்பவே தீர்த்து வச்சிருங்க. இதனால பழைய பிரச்சனை சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா பழைய பிரச்சனைகள் திரும்ப உங்களுக்கு தொடர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க. புரியுதா? எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. பௌர்ணமிக்கு துர்காதேவிக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு. வசதி இருக்கா? அர்ச்சனை பண்ணிக்கோங்க. வசதி இல்லையா? நெய் தீபத்தை போடுங்க. உங்க வீட்டுல பூக்கிற பூவை எடுத்துட்டு அம்பாவுடைய திருவடியில போடுங்க. சங்கு பூ இருக்கா? ரொம்ப நல்லதுங்க. புரியுதா? நீல நிற மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்பாவுடைய பாத்துல போடுங்க. போட்டு துர்க்கையை நல்லா மனமாற வழிபாடு பண்ணுங்க. வெள்ளி செவ்வாய் ஞாயிறு வீட்டுல விளக்கேத்தி அம்பாள் நினைச்சு அம்பாவுடைய பாட்டுக்கள் சுதிகள் பாடுங்க. எந்த வித பிரச்சனையும் உங்களை அண்டவே அண்டாது.